இப்போ நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்து முடித்து விட்டால் கமிஷன் என்னதான் ஏன் விசாரிக்க போகுது? நான் கேட்குறது, அந்த தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கே 5.5 கோடி ரூபாய் செலவாகியிருக்கு. அந்த இப்போ இதுக்கு எத்தனை கோடி ஆக போகிறது என்பது தெரியவில்லை. அந்த நிதியை எடுத்து 4 பள்ளிக்கூடத்தை சரி பண்ணலாம்ல. வெட்டி வேலை தானே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஜட்ஜி ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக எதுக்கு நீங்கள் இந்த மக்கள் வரி பணத்தை கொடுக்குறீங்க? எதுக்கு இப்படி வெட்டி செலவு பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் தான் விசாரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் விசாரிங்க. கமிஷன் எதுக்கு விசாரிக்கணும்? அப்போ கமிஷன் போட்டிங்கன்னா கம்முன்னு இருங்க. இன்னும் எந்தெந்த விசாரணையெல்லாம் நீங்கள் சபோட்டாஜ் பண்ணுறீங்க பாருங்கள். கமிஷன் விசாரணை சபோட்டாஜ் பண்ணுறீங்க, கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற விசாரணையை சபோட்டாஜ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னா எதுக்கு விசாரணை? நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க சார், பல முனைகளில் விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கு. ஆமாம், நடந்து கொண்டிருக்கிறது.